வணக்கம் நண்பர்களே, பணம் கதைக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். போன பாகத்துல மைக்ரோ ரியல் எஸ்டேட்னா என்ன, ஒரு வாடகையை மட்டும் நம்பி எப்படி ஒரு வருமானத்தை உருவாக்குறது, அந்த ரெண்ட் சீக்கிங் மைண்ட் செட்னா என்னன்னு பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு கடை மட்டும் ஏன் எப்பவுமே லாபத்துல ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க கடை ஏன் காலியாவே இருக்குன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு உடைக்க போறோம். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஒரே தெரு, ஒரே மாதிரி கட்டடம், ஒரே சைஸ், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒரு கடையில மட்டும் கூட்டம் அள்ளுது, வாடகை கரெக்டா வருது. அடுத்த கடையில வருஷக்கணக்கா டூலெட் போர்டு மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கு. ஏன் ஏன் இந்த வித்தியாசம்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு புத்திசாலி முதலீட்டாளரோட முதல் அடி இருக்கு. பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய தப்ப பண்றோம். ஒரு நல்ல லொகேஷன்ல சொத்தை வாங்கி போட்டா போதும், வாடகை தானா வந்துடும்னு நினைக்கிறோம். அது ஒரு கட்டுக்கதை, ஒரு பெரிய மித். உண்மை என்ன தெரியுமா? லொகேஷன் ஒரு சொத்தை விக்கிறதுக்கு வேணா உதவலாம். ஆனா மாசா மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வாடகையை கொண்டு வந்து சேர்க்கறது அந்த இடத்துக்கான தேவை, அதாவது டிமாண்ட் 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 மட்டும்தான். அப்போ உண்மையான வாடகைக்கான சூத்திரம், அது ஃபார்முலா என்ன? இதோ இந்த ஸ்லைட்ல பாருங்க. இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. வாடகை ஈக்குவல்ஸ் தேவை பெருக்கல் அவசரம் பெருக்கல் பயன்பாடு. அதாவது ரெண்ட் ஈக்குவல்ஸ் டிமாண்ட் இன்டூ அர்ஜென்சி இன்டூ ஃப்ரீக்வன்சி. இதுல உங்க உணர்ச்சிகளுக்கோ ஆசைகளுக்கோ துளி கூட இடமில்ல. இது 100% பொருளாதாரம், பக்கா கணக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, டிமாண்ட் அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த இடம் கண்டிப்பா வேணும், அது இல்லாம அவரால இருக்க முடியாது. அர்ஜென்சினா அவரால தள்ளி போடவே முடியாது, உடனடியா அந்த இடம் வேணும். ஃப்ரீக்வன்சினா அவர் அந்த இடத்த திரும்ப திரும்ப, ஏன் தினமும் பயன்படுத்துவார். இந்த மூணும் எங்க ஒன்னா சேருதோ அங்கதான் உங்க வாடகை வருமானம் கேரண்டியா இருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்னது தெளிவா இருக்கா? ஏன்னா நாம அடுத்து பார்க்க போற ஒரு விஷயத்துல தான் 90% லேண்ட்லார்ட்ஸ் தோத்து போறாங்க. நீங்க இன்னும் என் கூடவே கவனமா டிராவல் பண்றீங்கன்னா காமெண்ட்ஸ்ல ஸ்டேயிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாங்க அந்த முக்கியமான கட்டத்துக்குள்ள போகலாம். ஓகே, உங்க பணப்புழக்கத்தை, அதாவது உங்க கேஷ் ஃப்ளோவை நிறுத்தாம ஓட வைக்கிறதுக்கு 3 என்ஜின்கள் இருக்கு. அதுல முதல் மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த என்ஜின் எதுனா, அத்தியாவசிய தேவைகளை அடிப்படையா வச்சிருக்கிற டிமாண்ட். உதாரணத்துக்கு மெடிக்கல் கிளினிக், மருந்து கடைகள், டயக்னாஸ்டிக் சென்டர்கள், ஏடிஎம்கள், இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். யோசிச்சு பாருங்க, உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டரை தேடி போய்த்தானோ ஆகணும். அவங்க கடையை மூட முடியுமா? முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், டாக்டருக்கு ஹாலிடே இல்லன்னா ரெண்ட்டுக்கு டிலே இல்ல. அடுத்ததா நம்மளோட இரண்டாவது என்ஜின். இது என்னன்னா, அந்த இடத்தோட வருமானத்தை சார்ந்திருக்கிற தேவை. அதாவது அந்த இடம்தான் அவங்க பிசினஸோட உயிர் நாடியா இருக்கும். கிளவுட் கிச்சன்கள், வேர்ஹவுஸ், சின்ன சின்ன ஆஃபீஸ்கள், இதெல்லாம் இந்த வகையை சேர்ந்தது. இந்த இடங்கள் இல்லாம அவங்களால தொழில் நடத்தவே முடியாது, ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. அதனால அவங்க வாடகை கொடுக்கறது ஒரு செலவு கிடையாது, அது அவங்க வருமானத்துக்கான ஒரு முதலீடு. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பேஸ் இருந்தாதான் பிசினஸ் ரன் ஆகும், அதனால ரெண்ட் கம்பல்சரி. நம்மளோட மூன்றாவது மற்றும் ரொம்பவே சுவாரஸ்யமான என்ஜின் பழக்கத்தை அடிப்படையா வச்சிருக்கிற தேவை. இது நாம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஹாஸ்டல்கள், பேயிங் கெஸ்ட் இடங்கள், பார்க்கிங், ஸ்டோரேஜ், இதெல்லாம் இந்த வகைதான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டா அந்த பழக்கம் அவங்கள கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வைக்கும், இல்லையா? அதே மாதிரிதான் பார்க்கிங். ஒரு தடவை ஒரு பழக்கம் உருவாகிடுச்சுன்னா அந்த வாடகைதாரர் ரொம்ப நீண்ட காலத்துக்கு நம்ம கூடவே இருப்பாங்க. இந்த 3 என்ஜின்ஸ்க்கும் இந்த டிமாண்ட் மேப்பும் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருந்தா, ஒருவேளை உங்களை ஒரு தவறான முதலீட்டுல இருந்து காப்பாத்திருந்தா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேர அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி, இந்த இன்ஜின்களை எல்லாம் புரிஞ்சுகிட்டோம். ஆனா பொருளாதாரம் சரி இல்லாத போதும் மந்தமான நேரத்திலையும் வாடகைய கரெக்டா கொடுக்கற ஒரு நல்ல வாடகைதாரரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம அவங்களோட மனநிலைய, சைக்காலஜிய புரிஞ்சுக்கணும். இந்த வரிய நல்லா கவனிங்க. ஒரு நல்ல வாடகைதாரர் அப்படிங்கிறது அவர் ஒரு நல்ல மனிதர்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல வாடகைதாரர்னா அவரால வாடகை கொடுக்காம இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு வாடகைதாரர் நிலையானவரா இல்லையான்னு எப்படி மதிப்பிடுறது? இந்த 3 கேள்வி கேளுங்க. 1, அவங்களோட வருமானம், அவங்க சம்பாத்தியம் இந்த இடத்த 100% நம்பியிருக்கா? 2, அவங்க நினைச்சா நாளைக்கே இந்த இடத்த விட்டுட்டு ஈஸியா காலி பண்ணிட்டு போக முடியுமா? 3, ஒருவேளை அவங்க காலி செஞ்சா அந்த இடத்துக்கு அடுத்த நாளே வேற ஆள் கிடைப்பாங்களா? இந்த 3 கேள்விக்குமே உங்க பதில் ஆமாம்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கூகுள் மேப்ஸை திறந்து எது பிரைம் லொகேஷன், எது நல்ல ஏரியான்னு பார்த்து முதலீடு பண்றாங்க. தயவு செஞ்சு அங்க பச்சை சிக்னல் தேடுறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க பணப்புழக்கத்துல, உங்க கேஷ் ஃப்ளோல பச்சை சிக்னல் தெரியுதான்னு பாருங்க. அதுதான் உண்மையான வெற்றி. சரி, ஒரு புதிய முதலீட்டாளரா இந்திய சூழலில் அதிக தேவை உள்ள இந்த மைக்ரோ டிமாண்ட் ஜோன்ஸை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஆடம்பரத்தை விட அத்தியாவசிய பயன்பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதோ சில உதாரணங்கள். மருத்துவமனைகளை சுத்தி இருக்கிற பகுதிகள், கல்லூரிகளுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி போக்குவரத்து மையங்கள், மக்கள் ரொம்ப நெருக்கமா வாழ்ற இடங்கள், அப்புறம் ஐடி பார்க்குகளுக்கு தேவையான சப்போர்ட் கடைகள் இருக்கிற இடங்கள். இந்த இடங்கள்ல பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் சரி, தேவை மட்டும் குறையவே குறையாது. சரி, இந்த இடங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப நிலை முதலீட்டாளர்கள் பொதுவா செய்யற சில தவறுகளை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இத தவிர்த்தாலே நீங்க பாதி ஜெயிச்ச மாதிரி தான். முதல் தவறு, முதல்ல சொத்தை வாங்கிட்டு அப்புறமா வாடகைதாரரை தேடுறது. இது தலைகீழான செயல். இரண்டாவது, சொத்தோட மதிப்பு உயரும், அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு மட்டுமே நம்பி வாங்குறது. மூன்றாவது, அந்த இடத்துல தொழில் பண்ற ஆபரேட்டரை மட்டுமே சார்ந்து இருக்கிறது. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, இந்த ஏரியா பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு வாங்குறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாடகை தேடுவது ஒரு லாஜிக்கல் விளையாட்டு, இது ஒரு எமோஷனல் விளையாட்டு கிடையாது. ஓகே, நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னா சேர்த்து ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனநிலை கட்டமைப்பை, ஒரு மென்டல் மாடலை உருவாக்கலாம். இதை நீங்க நாளைக்கே உங்க முதலீட்டுல பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த ஒரு சொத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நீங்களே இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. 1, இந்த இடம் யாருக்கு தேவை? 2, அவங்களுக்கு ஏன் இது தினமும் தேவை? 3, ஒருவேளை அவங்க காலி பண்ணிட்டு போனா அடுத்தது என்ன நடக்கும்? இந்த 3க்கும் உங்ககிட்ட தெளிவான, உறுதியான பதில் இருந்தா உங்க முதலீடு ரொம்பவே பாதுகாப்பானது. எழுதியா இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மாசா மாசம் வாடகை வர்றது உங்க அதிர்ஷ்டத்தால இல்ல, அது உங்களால கவனமா வடிவமைக்கப்பட்டது. நீங்க வெறும் சொத்தை வாங்குறவர் இல்ல, நீங்க ஒரு வாடகை வருமானத்தை வடிவமைக்கும் ஒரு டிசைனர். இன்னைக்கு நாம வாடகையை உருவாக்கும் சூத்திரத்தையும் அதன் இன்ஜின்களையும் பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். அடுத்த பாகத்துல ஏடிஎம், கிளினிக்ஸ், ஹாஸ்டல்ஸ் போன்ற நிஜமான மைக்ரோ ரியல் எஸ்டேட் மாடல்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். அது தவற விடாம பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் அழுத்தி வைங்க. இந்த ரெண்ட் சீக்கிங் தொடர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.